வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செங்கோட்டையனை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தத்துக்கு பிஜேபி தயார் நிலை சூழ்நிலை ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி மனநிலைக்கு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் பாஜகவோட கூட்டணிலாம் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஜெயக்குமார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதயகுமார், இன்னும் கேபி முனிசாமி. ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சனால தான் நான் 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பார்த்திங்கன்னா தென் சென்னையில் ரெண்டாவது வருது, அதிமுக டெபாசிட் காலியாது. அப்போ ஜெயக்குமார் சொன்ன மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சால தோல்வி இல்லைன்றது தெளிவாக தெரியுது. ஸோ அதிமுகவில் ஜெயக்குமாருக்கு ஓட்டு உள்ளன்னு தெளிவாக தெரியுது. ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வச்சா அவர் மாற்று கட்சிக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கேபி முனிசாமி பேசினதான் ஜெயலலிதா எம்ஜிஆரை விட பார்த்தீங்கன்னா அதிக செல்வாக்கோட இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு சொல்கிறது. இது கிட்டத்தட்ட சலசலப்பு தான் ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி இடம் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தினாலும் கூட்டணி வைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியமூர்த்தி வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்குன்றாங்க. சூரியமூர்த்தி வழக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கு முடிஞ்சோன்னு தான் இரட்டை இலை யாருக்குன்றதை முடிவு பண்ணணும். இந்த வழக்கு முடிகிற மாதிரி இல்லை, இது நீண்ட காலமாகும். அப்போ 2026 முடியலன்னா அந்த யாருக்குமே சின்னம் கிடைக்காம ஒரு போயிடும். சின்னம் இரட்டை இலை சின்னம் இல்லைன்னா யாருமே பார்த்தீங்கன்னா அதிமுக விஷயம் நிற்க மாட்டாங்க, முதலமைச்சராக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல். செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு 6 மாதம் கழிச்சு வெளிப்படையாக திருன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ 6 மாதம் கழிச்சு இணைய போகிறாரான்ற கேள்வி. ஏன்னா 6 மாதம் டைம் சொல்லியிருக்கவே மாட்டார். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக சொல்லியிருப்பாரு, கூட்டணி இல்லைன்றதை தைரியமாக சொல்லியிருப்பாரு. ஆனால் 6 மாதம் சொல்கிறது பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறாருன்ற எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.